மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு எவ்வளோ அப்டேட் கிடச்சிருக்கு. என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல் ரீஃபண்ட் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். அதாவது 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமை கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சற்று முன் பள்ளி மாணவர்களுக்கு முக்கிய செய்தி. 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்ய ஆலோசனை. மார்ச் மாதம் வரை பள்ளிகள் திறக்கப்படாது. பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு பொய்ன்னு சொல்லலாம். இது பொய்ன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஒரு அன்அஃபிஷியலான நியூஸ்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், இந்த கொரோனா சூழல் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு நாடுமே வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கல, அதாவது தடுப்பூசி இது வரைக்குமே கண்டுபிடிக்கலன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் அந்த கோவேக்சின், ஆக்ஸ்ஃபோர்டு எல்லாமே இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்களே தவிர, ஆனால் ஒரு தடுப்பூசி வெற்றிகரமாக வரலன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சில 2 நாள் முன்னாடி அமெரிக்கா மாடர்ன் ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சாங்க. அந்த ஊசியை போட்டால் பெண்களுக்கு வந்து தாடி வளரும், இது மாதிரி சொல்லி நிறையா அது போட்டாலே இன்னும் ஆபத்து தான் நிறையாவுமே தவிர அது வந்து குறையாது, சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குன்னு சொல்லி நிறைய கேன்சல் பண்ணிக்கிட்டே வராங்க. மொத்தம் ஒரு தடுப்பூசி இது பண்ணோன்னா 3 ஸ்டேஜுக்கு கடந்து வரணும். அது 2 ஸ்டேஜ் தான் கடந்து வருது. 3வது ஸ்டேஜுக்கு வரும்போது அது ஃபெயிலியர் ஆகிடுது. நிறைய தடுப்பூசி வந்து இனிமேல் நிறையா ஃபெயில் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 22 வேக்சின்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு அஃபிஷியல் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து வேக்சின்ஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ தான் என் பசங்களை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் சொல்லி பெற்றோர்கள் ஒருத்தவங்க இருக்காங்க. சரி, ஒருத்தவங்க அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ வந்து யூகே, யூரோப்பு, பிரிட்டன் போன்ற நாடுகள்லேயே கிட்டத்தட்ட 33 செகண்டுக்கு ஒரு ஆள் கொரோனாவில் பாதிப்படைகிறாங்க. இது என்னப்பா இதான் 2.0 COVID-19 2.0, அதாவது 2வது அலை வந்து இப்போ ஃபுல் லாக்டவுன். யூகேயில் நம்ம எப்படி ஃபஸ்ட்டு போட்டிருந்தாங்க 10th பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணும்போது எப்படி ஃபுல் லாக்டவுன் போட்டிருந்தாங்க 14 days, அது மாரி தொடர்ந்து 28 நாளுக்கு பிரிட்டன், யூகே, யூரோப் போன்ற நாடுகளுக்கு வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. இப்போ சரிப்பா, அங்கே தானே நம்மளுக்கு கொரோனா இருக்குது, இங்கே வராதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துருச்சு. நம்ம இந்தியா யூரோப்லேருந்து வந்த 6 விமானிகள் வந்து, அதாவது விமானம் மூலமாக வராங்க பார்த்தீங்களா, அந்த 6 பேருக்கு அங்கேருந்து வந்த யூரோப்பு மற்றும் பிரிட்டன் நாடுகளில் கொரோனா வந்திருக்கு. அங்கேருந்த நோய் தான் இப்போ இங்கேயும் ஃபாஸ்ட்டாக பரவறதுக்கு அதிகமான வாய்ப்பு, சான்சஸ் இருக்குது. ஆனால் அது 2. இந்தியா வந்து நம்ம இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு. ஆனால் இந்த திருப்பி லாக்டவுன் போடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. லாக்டவுன் போட்டால் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க, யாரும் வெளில வரமாட்டாங்க. அதனால் 10 மற்றும் 12 மாணவர்களுக்கு பொது ரத்து செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நேற்று வந்து ரமேஷ் பொக்ரியால், யார்ப்பா அந்த ரமேஷ் பொக்ரியால்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் எஜுகேஷன் மினிஸ்டர். இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் செங்கோட்டையனோ அதேமாதிரி இந்திய அளவுக்கு ரமேஷ் பொக்ரியால் வந்து அவர் மண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமே நடக்காது. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தான் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பிப்ரவரி வரைக்கும் நடக்காது, மார்ச்சுக்கு மேலே தான் யோசிப்போமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யோசிப்பனாலே உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி மார்ச் மாதம் வரை பள்ளிகள் பிப்ரவரி வரைக்கும் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக 10th 11th மாணவர்களுக்கு ஆல் பாஸு போடணும், இல்லை 0 அகாடமி போட்டு நெக்ஸ்ட் இயர் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்ச நியூஸ் தான் சொல்கிறேன். நான் அதை தவறாக சொல்லியிருந்தாங்கன்னா மன்னித்து விடுங்கள். எனக்கு தெரிஞ்ச நியூஸாக உங்களுக்கு அழகாக புரிய வைக்க தான் என்னோட எண்ணம். தேங்க்யூ நண்பா. கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. படிப்பு என்றைக்குமே வீணாக போகாது. காசு இருந்தால் பிடிங்கி வாடுங்க, பணம் இருந்தால் எடுத்துக்குவானுங்க. படிப்பு மட்டும் யாராலையும் பிடுங்க முடியாது சிதம்பரம், அந்த மாதிரி தான் நினச்சி நீங்கள் படிங்க. நீங்களும் சென்டம் எடுக்கலாம். தேங்க்யூ நண்பா. இதுமாதிரி நிறைய வீடியோ வேணும் விருப்பப்பட்டால், உங்களுக்கு மனம் இருந்தால் மட்டுமே நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.